ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் வைக்கிற டஸ்ஸல், அதாவது குஞ்சோன்னு சொல்லுவாங்க. பேக் சைடில் நம்ம நாட்டு கட்டுவோம்ல, அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போது அதில் வந்து எப்படி பண்ணலான்னு, இதே மாதிரி நம்ம 4 பீஸ் பண்ணி 2 பீஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சுகர் பீடில் தான் போட போகிறேன். ஸோ வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீடில் போட்டுக்கலாம். ஒரு லைனு 2 சுகர் பீடாக தான் போடணும். எப்போவுமே நம்ம டசலில் ஒர்க் பண்ணும்போதும் அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து நரம்பில் போடுறேன். த்ரெட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் த்ரெட்டு வந்து ரெட் கலர் த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 சுகர் பீடாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதில் வந்து பீட்ஸும் யூஸ் பண்ண போகிறோம், த்ரெட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்டை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங் போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம இது ப்ளவுஸுக்கு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கும்போது அதில் கூட சைடில் தொங்க விடலாம். ப்ளஸ் லெஹெங்காக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ 2 பீஸ் செஞ்சு வந்து தொங்க விடுறோம். பட் லெஹெங்காக்கு அப்படிங்கும்போது இது ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் இதை விட சின்ன சைஸ் இதை விட பெரிய சைஸ் வச்சுட்டு இதுக்கு கீழேயே நம்ம அட்டாச் பண்ணிட்டு 2 அதாவது ஒரு ஹேங்கிங்கில் 2 இன்னொரு ஹேங்கிங்கில் 2 இந்த மாதிரி 4 இது லெஹெங்காக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம வந்து அந்த டெசல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குவோம். அது வாங்க தேவையில்லை. இப்போ நான் ஒரு லைன் போட்டேன். நான் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சக்கரி, இந்த ஃப்ளவர் டைப் சக்கரி வந்து சின்ன சைஸு. இது சக்கரி 1, 3mm பீடு 1 நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் கோர்த்து வச்சுருக்கேன். ஒரு சக்கரி ஒரு 3mmனு நிடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சக்கரி ஒரு 3mm அப்படி போட்டு ஃபுல்லாகவே அடுத்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ அப்படி தான் போட போகிறோம். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ 3mm சக்கரி, 3mm சக்கரி, 3mm பீடு சக்கரி அப்படி மாற்றி மாற்றி போடுங்க. ஸோ இது இப்படி தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம், 4mm போட்டுக்கலாம். வெறும் 3mm கூட அந்த சக்கரை யூஸ் பண்ணாமல் போட்டுக்கலாம். சக்கரை வச்சு ஸ்டோன், நார்மலாக நம்ம சக்கரை வச்சு ஸ்டோன் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சக்கரை ஸ்டோன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் ப்ளவுஸு அப்படின்னா, ரெட் கலர் சாரீ அப்படின்னா நம்ம ரெட் கலர் பீட்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் சுகர் பீட்ஸில் மட்டுமே, கோல்டன் பீட்ஸில் மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ரவுண்டு வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து இந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் எப்பவும் போல் 2 சுகர் பீடாக ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இதே மாதிரி 4 ஹார்ட் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். 2 சுகர் பீடாக இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து த்ரெட்டு கொடுத்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து மைக்ரோ பீட்ஸ் கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன இதில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து சீக்வன்ஸ் கொடுத்து அதில் ஒரு பீட் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ரெட் கலர் த்ரெட் வந்து நார்மல் நம்ம சேனல்லே இருக்குது. நார்மல் ஃப்ளாட் லோடிங் எப்படி போடுவோமோ ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் நான், அதை பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து பார்ட்டிஷன் பண்ணி ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு வந்து அடுத்தது தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு சைடு வந்து ஃப்ளாட் லோடிங்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பெருசாக ஒரு ஸ்டிச் போட்டு குட்டி லாக்கு மேலேயும் கீழேயும் போட்டுட்டு தான் நம்ம ரிவர்ஸில் திருப்பணும். அப்படி இல்லைன்னா இழுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃப்ளாட் லோடிங் தான். இதுவும் ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேயே நம்ம இந்த டெசல் வந்து மேக் பண்ணி முடிச்சிடலாம், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி.
ஸோ நம்ம ப்ளவுஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது நம்ம டசலும் சேர்த்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் அதுக்கும் வந்து ஒரு ₹100 ₹200 சேர்த்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தா அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். டெசலு, ஹிப் பெல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேர்த்து காம்ப்ளிமெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஆர் வந்து நீங்கள் இதை ப்ளவுஸு ஆரி ப்ளவுஸோட இதையும் ஆட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த சைடு போட போகிறேன். இந்த சைடும் வந்து நான் ரெட் கலரே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் கலரில் கூட கொடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர் கூட கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் 2 சைடுமே ரெட் கலரே கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி லாக்கு மேலேயும் கீழேயும் போட்ட இடத்துல நம்மளுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் தெரியும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷ் கொடுக்காது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸுமே வந்து எம்டியாக அடியில் இருக்கிற கிளாத்து தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளாட் லோடிங்கை முடிச்சுட்டு அதை சுற்றிலும் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் அந்த கேப்பு தெரியுது. நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சுத்தமாக நம்மளுக்கு அந்த அடியில் இருக்கிற க்ரீன் கலர் கிளாத்து சுத்தமாக தெரியாது. ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இதே மாதிரி நம்ம 4 பீஸ் செஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால வந்து பார்டரில் 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்க போகிறோம். நம்ம ஜரி த்ரெட் கொடுக்காமலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து 2 லைன் ஆர் 1 லைன் கூட இனஃப் தான். நான் 2 லைன் கொடுத்துக்கிறேன். 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்து நம்ம இந்த பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கிட்டக்க அந்த ஜரி த்ரெட்டோட எண்டில் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த பாருங்கள் நான் 4 இது போட்டிருக்கேன். இது 2 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 2 டசல் கிடைக்கும். இப்போ நான் அவ்வளோ கேப் விட்டு தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து உள்ளே மடக்கி வச்சு தச்சுருவோம். இப்போ நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வந்து உள்ளே இப்படி இந்த மாதிரி உள்ளே இப்படி மடக்கி வச்சுருங்க. வச்சுட்டு சேம் அதோட இதோட எஜ்ஜும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மல் ஷூவிங் த்ரெட்டில் தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டன் கலர் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஜரி த்ரெட்டில் போடும்போது வெளியில் வந்து தெரியாது, விசிபிளாக இருக்காது. அதனால் கோல்டன் கலர் ஷூவிங் த்ரெட்டு நார்மல் நீடில் தான் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ 2யும் வந்து கரெக்டான பொசிஷன், அதோட இதோட எஜ்ஜும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மல் நீடில் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றிலுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம உள்ளக்க வந்து நல்லா மடித்து விட்டுறணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது எடுத்துக்கிட்டு வரோம். அதை நம்ம நீடில் வச்சே லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். நம்ம போட்டிருக்க ஜரி த்ரெட் மேலே தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ அந்த க்ரீன் கலர் கிளாத் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நீடில் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். நம்மளோட 2 அந்த பீஸ்லேயும் இருக்கிற ஜரி த்ரெட் மட்டும்தான் மேலே விசிபிளாக இருக்கணும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக பண்ணுங்கள். நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ டைட்டாக தைக்கல அப்படின்னா அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியும். அதுக்காக நல்லா டைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து ஒரு 2 லைன் போட்டுக்க சொன்னது. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம பீட்ஸோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்குது. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் இந்த நீடில் வச்சு இதே மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் நம்ம இழுத்து கட்டுறதுக்கு அந்த நாட்டு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும். இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். இதுக்குள்ளே இப்போ ஸ்டஃபிங் வச்சுருக்கேன்.
இது வந்து ஃபைபர் காட்டனு. நம்ம அந்த பொம்மைங்கள் எல்லாம் இருக்குல்ல அது. நீங்கள் இதில் வந்து இதுதான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. கிளாத்தே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வேஸ்ட் கிளாத்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ப்ளவுஸ்லேயே நம்ம கட் பண்ணியிருப்போமே, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வர அளவுக்கு வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் நாட்டு வைக்க போகிறேன். இந்த ரோப்பு வந்து உள்ளே நல்லா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இழுத்து கட்டும்போது நம்மளுக்கு பிரிஞ்சிட்டு வராது. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம அந்த த்ரெட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த சரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் உள்ளே ஸ்டஃபிங் என்ன வச்சுருக்கேங்கிறது கூட வெளியில் தெரியாது. நம்மளுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியுது பாருங்கள் இந்த ஹார்ட் ஷேப்பு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ரோப்லேயும் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த போட்டிருக்க நம்மளோட ஹார்ட்டு ப்ளஸ் அந்த ரோப்பு ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தடவை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் போடும்போது டைட்டாக இழுத்து கட்டுவோம். அப்போ பிஞ்சிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக நல்லா 2-3 டைம் அந்த ரோப்லேயே ரோப்பு ப்ளஸ் அந்த ஹார்ட் இதுலேயே வந்து நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா 2-3 தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட அழகான ஹார்ட் ஷேப் டசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.